நீ பற்ற வைத்த நெருப்பொன்று அப்படிங்கிற டைலாக சினிமால தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நிஜத்திலே 50 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாம ஒருத்தர் பத்த வச்ச நெருப்பு வந்து இன்ன வரைக்கும் விடாம எரிஞ்சு உலகத்துடைய நரக வாசல்னு பேர் பெற்றிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஒரு நெருப்புனா ஒரு நாள் எரியலாம், 2 நாள் எரியலாம். ஆனா 50 வருஷமா விடாம எரியுற அளவுக்கு அந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்கு? முதல்ல அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம லொகேஷன் தி டோர் டு ஹெல் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, கரெக்டா இங்க இருந்து மிடில் ஈஸ்ட் போயிட்டோம்னா துர்க்மெனிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தர்வாசா கேஸ் கிரியேட்டர் அப்படின்னா தமிழ்ல வந்து தர்வாசா எரிவாயு பள்ளம் தான் 50 வருஷமா விடாம எரியக்கூடிய உலகத்துடைய நரக வாசல் சொல்றாங்க. சரி, இங்க எப்படி 50 வருஷம் எரியுது? முதல்ல இந்த பள்ளம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம ஹிஸ்டரியை திரும்பி பார்க்கணும். கரெக்டா 1971 போனோம்னா சோவியத் யூனியன்ல இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல ஆயில் இருக்குன்னு நினைச்சு மிஷினை வச்சு ஓட்ட போடுறாங்க. திடீர்னு பார்த்து அதை தாங்க முடியாம அந்த இடமே அப்படியே உடஞ்சி உள்ள நொறுங்கி விழுந்து பள்ளமாயிருச்சு. திடீர்னு பார்த்தா அங்க டாக்ஸிக்கான கேஸ், அதாவது நச்சு வாய்க்குள் வந்து வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த நச்சு வாய்க்குல பரவிட்ட ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரியாதப்பா அதோட வாயல்ல தீய கொளுத்தி போட்டாங்க. அவங்களும் ஒரு நாள் 2 நாள் தான் அணைஞ்சுன்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு அப்ப புரியல. கொளுத்தி போட்டுக்கு அப்புறமா தெரிஞ்சு நம்ம கொளுத்தி போட்ட வந்து உலகத்திலே 6வது மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த தர்வாசா எரிவாயு பள்ளத்துடைய அமைப்பை பார்த்தோம்னா இதோட அகலம் மட்டும் கிட்டத்தட்ட சுமார் 70 மீட்டர் இருக்குமா, ஆழம் வந்து 30 மீட்டர் இருக்குமா. கிட்டத்தட்ட இந்த பள்ளத்துல வந்து 100க்கும் மேற்பட்ட கேஸ் லீக் ஆகக்கூடிய ஓட்டைகள் இருக்குதான். பகலோட நைட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், தூரத்துல இருந்து பார்க்கறது அப்படியே வட்டமா ஒரு ரெட் ஆரஞ்சு கலந்த மாதிரி அப்படியே நரக வாசல்ல எரியறதுனாலதான் இந்த ஒரு மக்கள் வந்து இதுக்கு தி டோர் டு ஹெல் ஆர் கேட் ஆஃப் ஹெல் சொல்லிட்டு பேரே வச்சிருக்காங்க. இதுல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது 50 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு சொல்ற பாத்தீங்களா, ஆனா இங்க புகையே ஸ்மோக்கே வராதான். காரணம் வந்து இங்க இருந்து லீக் ஆகக்கூடிய கேஸ் வந்து மீத்தேனா. சோ நம்மள பார்த்தா கூட தெரியும் எவ்வளவு கிளியரா இருக்குல்ல. அப்புறமா இதோட சவுண்ட்னு பார்த்தோம்னா இது எரியுற சவுண்ட் வந்து ஒரு ஜெட் என்ஜின் சவுண்ட் வருமா. சரி, என்னதான் அது எவ்வளவு பெரிய டேஞ்சரா இருந்தாலுமே இது இப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷனாவும் மாதிரி இருக்கு. தைரியசாலியான டிராவலர்ஸ் வந்து இங்க குறிப்பிட்ட தூரத்துல கைடோட, அது வித் கைடோட சேஃபான டிஸ்டன்ஸ்ல வந்து இதை பார்த்துட்டு வர போறாங்களாம். ஏன் 2013ல ஒரு விஞ்ஞானி வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு உள்ள களத்திலே குதிச்சிட்டாரு. அதாவது அதுல என்னென்ன உயிரினங்கள்லாம் வளருது, பாக்டீரியா அதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி. சரி, தெரியாதப்ப பத்த வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்த கவர்மெண்ட் அதை அணைக்கிறதுக்கு படாத பாடு பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா பாருங்களேன், இயற்கையோட மனிதனை வந்து விளையாட்ட பண்ற சில விஷயங்கள்லாம் எவ்வளவு விபரீதத்துல போயிருதுல. சோ இதனாலதான் நேச்சரை வந்து நம்ம சாதாரணம் இடப்படவே கூடாது. சோ கைஸ், இப்ப நீங்க வந்து டர்க்மெனிஸ்தான்ல இருக்கக்கூடிய டோர் டு ஹெல்ல பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.